Hi friends, welcome back to Andhra Samil. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பன்னீர் கிரேவி தாங்க செய்ய போறோம். இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப சிம்பிள் தாங்க. வாங்க இந்த பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க. இதையே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல தாங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மீடியமான சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பன்னீருக்கு மசாலா தடவி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கினேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கினேன். இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் இந்த பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகுனாங்க. அப்போ தான் இந்த பன்னீர் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் இந்த பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கினா போதுங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே எல்லா பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கினா எடுத்துக்கினா போதுங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், பொறுமையாக அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிக்கினா அப்படியே அந்த பன்னீர் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த பன்னீரில் பாருங்கள், இந்த மசாலாலாம் கோட்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா பன்னீரை எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும்னு தேவையில்லைங்க, கொஞ்சம் சாஃப்டாகனா போதுங்க. பாருங்கள், வெங்காயம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 மீடியமான சைஸில் தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடயே வந்து கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சமாக பாதமும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறனால நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் மாதிரி எடுத்து கொடுக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், எப்படி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கினாங்க. இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பிரிஞ்சலை சேர்த்துக்கிறேன். ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். 3-4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை சேர்த்துக்கிறேங்க. பட்டாணி சேர்க்குறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் 1 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டுவை பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டுவை தட்டி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த பன்னீர் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது கூடயே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குனாங்க, புளிக்கிற தயிராக சேர்த்துக்காதீங்க. இந்த பன்னீர் கிரேவி வந்து புளிக்கும். அப்புறம் பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸி ஜாரில் அலசு சேர்த்துக்கிறேங்க. அதிலே மசாலா கொஞ்சம் இருக்கிறனால அலசு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கிரேவி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி தாங்க சேர்த்துக்கணும். கிரேவி வந்து திக்கானா போதுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். பொறுமையாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த கிரேவி வந்து தெளிக்கும். அதனால் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் கிரேவி வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மாதிரியே இருக்குங்க. இந்த கிரேவி பாருங்கள், அப்படியே மேலே வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து பாருங்கள். இதாங்க கரெக்டான ஸ்டேஜ். ஃபைனலாக கொத்தமல்லியை தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பன்னீர் கிரேவியை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பன்னீர் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.